ஹாய் எவ்ரிவன். நான் இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசியை வச்சு ஒரு கஞ்சி செய்து காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் அந்த கருப்பு கவுனி அரிசி. இதில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக நார்ச்சத்து அதிகம் கொண்ட செயல்பாடுகளை எளிமைப்படுத்தி குடல் ஆரோக்கியத்தை இது நல்லா பாதுகாக்கக்கூடிய வல்லமை உள்ளது. உடல் பருமன், அதாவது அதிகமான உடல் பருமன் உள்ளவங்களுக்கு உடல் பருமனை தடுக்க வல்லது. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கிடும். புற்றுநோயை தடுக்கும். இதய நோயை நெருங்க விடாது. இதில் விட்டமின் இ, அப்புறம் சருமம், கண்ணு மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தெல்லாம் வலுப்படுத்தக்கூடிய நல்ல வல்லமை கொண்ட அரிசி இந்த கவுனி அரிசி. இது அந்த கால ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்திய அரிசி. இதை வச்சு நான் உங்களுக்கு இப்போ ஒரு கஞ்சி செய்து காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். கவுனி அரிசியை 8 மணி நேரம் ஊற வைக்கணும், அரைக்கணுங்கிறதெல்லாம் ரொம்ப சிரமமான காரியம். அதை நான் எளிமையான முறையில் ஒரு மெத்தட் பண்ணி பயன்படுத்தியிருக்கேன். கவுனி அரிசியை கழுவி காய போட்டு லைட்டாக வறுத்து ரவை பதத்துக்கு உடச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த கஞ்சி செய்ய தேவையான பொருட்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கருப்பு கவுனி அரிசி ரவை பதத்துக்கு வறுத்து உடைத்து வைத்தது. இதற்கு தேங்காய் பால் 1 கப்பு கவுனி அரிசின்னா நம்மளுக்கு எவ்வளோ கஞ்சி தேவைப்படுமோ அதுக்கு 2-3 கப்பு தேங்காய் பால் எடுத்துக்கிடணும். சின்ன வெங்காயம் ஒரு 10-15 பல் போட்டுக்காங்க. 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 சின்ன பல்லாக இருந்தால் 10-12 வெள்ளைப்பூடு போட்டுக்காங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ நான் குக்கரை ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். குக்கரை வச்சு இப்போ இதில் நம்ம ரவை மாதிரி உடச்சி கழுவி வறுத்து ரவை மாதிரி உடச்சி வச்ச இந்த கவுனி அரிசி இதில் ஆட் பண்ணிடுறேன். இதோட 1 by 1 நம்ம ஆட் பண்ணிடலாம். எடுத்து வச்ச சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, ஜீரகம், வெந்தயம். இதுலேயே தேங்காய் பாலையும் சேர்த்து ஆட் பண்ணிடுவோம். எல்லாம் சேர்த்து வேகட்டும். தேவையான உப்பு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கஞ்சிக்கு தேவையான தண்ணி ஊற்றணும். அதனால் இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த கஞ்சிக்கு தேவையான தண்ணி நம்ம ஊற்றுறோம். பார்த்துக்கிட்டு திருப்பி தேவைப்பட்டால் நம்ம அப்புறமா வெந்ததுக்கப்புறம் பார்த்து ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கஞ்சியோட கலர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வர ஸ்டேஜ் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம விசில் போட்டுறோம். இது ஒரு 5 விசில் கரெக்டாக வரணும். இப்போ நல்ல ஸ்டீம் அடங்கிட்டு இப்போ நான் விசிலை ரிமூவ் பண்ணிடுறேன். விசில் எடுத்துகிட்டு இப்போ திறந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை நான் கிளறி விட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த கஞ்சியோட கன்சிஸ்டன்ஸ் இப்படி இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் வெந்நி ஊற்றி கலந்துக்காங்க. உங்களுக்கு குடிக்கிற பதத்துக்கு வச்சுக்காங்க. கொஞ்சம் ஆனால் இப்படி கட்டியாகவே கொஞ்சம் குடிக்கிறது நல்லது. ரொம்ப தண்ணியாகவும் குடிக்கக்கூடாது. பசி அடங்கணும். இதில் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் நெய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து கொடுங்க. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எல்லாம் செய்து முடிச்சுட்டு இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த பவுலில் உள்ள கஞ்சி பாருங்கள். இது ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெந்நி கலந்து குடிச்சுக்காங்க. இந்த கஞ்சிக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு துவையல் வெரைட்டி வச்சு சாப்பிட்டுக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.